Dear children, welcome back. Now let's continue with the living world of plants part 4. In your previous video, we discussed about the aquatic habitat. Now we will discuss about the terrestrial habitat. Terrestrial habitat are the ones that are found on land like forest, grassland and desert. Terrestrial habitat na land la irukka habitat. Enna type of land? Forest, grassland and desert. It also include man-made habitats like farms, towns and cities. So forest, natural habitat, forest, grassland, desert kulla idella plus farmland, towns, cities, man-make panna farmland, towns, cities இது எல்லாமே சேர்த்து என்ன அதில் வரும்? terrestrial habitatல வரும். They can be as big as continent. இந்த terrestrial habitat வந்துட்டு ஒரு காண்டினென்ட் அளவுக்கு பிக்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மால் ஐலாண்ட் அளவுக்கு ஸ்மாலாகவும் இருக்கலாம். ஐலாண்ட்னா லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ் இஸ் கால்ட் ஐலாண்ட். ஐலாண்ட் மாதிரி ஸ்மால் லேண்டாகவும் இருக்கலாம், இல்லை காண்டினென்ட் மாதிரி ஒரு பிக் லேண்டாகவும் இருக்கலாம். அது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம்? லேண்டுனாவே டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட். தே மேக் அப் அபவுட் 28% ஆஃப் த என்டையர் வேர்ல்டு. ஸோ அங்கே பார்த்தோம் அக்வாட்டிக் ஹேபிட்டட் வந்து 70, மோர் தென் 70%. இங்கே என்டையர் வேர்ல்டில் டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட் எவ்வளோ இருக்குது? 28%. ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்ன டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட்க்கு எக்ஸாம்பிள்னா ஆல் த லேண்ட் ஃபார்ம்ஸ், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு, ஸ்க்ரப், ஜங்கிள். ஸ்க்ரப் அப்படின்னா ஷார்ட் பிளான்ட்ஸ், அந்த ஜங்கிள் எல்லாமே கம்ஸ் அண்டர் டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட். பாருங்கள், all the long tall trees and the small scrubs. Terrestrial habitat is classified into 3 types. என்னென்ன? forest, grassland, desert. forest, grassland, desert. For desert ல பார்ப்போம். desert, grassland, forest. Do you know the first land plant appeared around first landல வாழ்கிற plant எப்போ வந்துச்சான்? 470 million years ago. 470 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு லேண்டில் ஒரு ஸ்மால் பிளான்ட் அப்பியர் ஆச்சு. அந்த பிளான்ட்டுக்கு பேர் தே வேர் மோசஸ் அண்ட் லிவர் ஓட்ஸும் மோசஸும். ஐ வில் ஷோ யூ த பிக்சர் ஆஃப் லிவர் ஓட்ஸ் அண்ட் மோசஸ். இன்னமும் இருக்குது. see these are மோசஸ். அந்த க்ரீன் கலரில் கீழே இருக்குல்ல, அதுதான் மோசஸ். இதுதான் லிவர் ஓட்ஸ். இதுவும் கிரவுண்டில் தான் நிறையா முளைக்கும். ஆனால் இது ரெண்டுக்குமே என்ன இருக்கணுமா? நிறையா மாய்ஸ்சர் இருக்கணும், நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். வாட்டர் கண்டென்ட்டும் லேண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அதால் க்ரோ ஆக முடியும். மோஷஸ் அண்ட் லிவர் ஓட்ஸ். இது வந்து ஸ்மால் பிளான்ட்ஸ். எங்கே லிவ் பண்ணணுன்னா லிவ் இன் அ ஷேடி வெட் என்விரான்மெண்ட் அண்ட் டஸ் நாட் ஹாவ் ரியல் ரூட்ஸ். ரியலாக ரூட்ஸ் இருக்காது இதுக்கு, இந்த பிளான்ட்ஸ்க்கு. லிவர் ஓட்ஸ்க்கும் மோசஸ்க்கும் ரூட்ஸ் இருக்காது மற்ற பிளான்ட்ஸ் மாதிரி. இது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அதுக்கு வாட்டர் என்விரான்மெண்ட் ரொம்பவே தேவை. ஓகே, now we'll see another one. The Amazon rainforest in South America produces half of the world's oxygen supply. இப்போ ஆமஸான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஃபாரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. I'll show you the picture. Amazon ரெயின் ஃபாரஸ்ட், this is சவுத் அமெரிக்கா. ஸோ காண்டினென்ட்ஸில் வரும்ல 6 டைப் ஆஃப் காண்டினென்ட்டில் ஒன் ஆஃப் த காண்டினென்ட் இஸ் சவுத் அமெரிக்கா. அந்த காண்டினென்ட் பாருங்கள் வேர்ல்டில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு அந்த டார்க் க்ரீன் கலர் எல்லோ கலர் பார்டருக்குள்ளே இருக்கிறது தான் ஆமஸான் ஃபாரஸ்ட். இந்த ஆமஸான் ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிஜன் தான் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டுக்கே ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது இங்கேருந்து தான் கிடைக்குது. ஹாஃப் ஆஃப் த ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு வேர்ல்டுக்கு இங்கேருந்து தான் வருது, ஆமஸான் ரெயின் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் வீல் சி அபவுட் டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபாரஸ்ட் ஹேபிட்டட் பற்றி பார்க்கலாம். ஃபாரஸ்ட் இஸ் அ லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ். ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும்? நிறையா ட்ரீஸ் தான் இருக்கும்.
There are 3 types of forest. என்னென்ன types? Tropical forest, temperate forest, mountain forest. Tropical நிறைய ரெயின் வரும், temperate forest moderate rainfall இருக்கும், mountain forest mountain மாதிரி forest இருக்கும். Annual rainfall here ranges from, இங்கே நிறைய rainfall இருக்கும், எவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும்னா 25 to 200 சென்டிமீட்டர் அளவுக்கு rainfall இருக்கும். Next one is grassland habitat. Grassland is an area where the vegetation is dominated by grasses. Grasslandனா அங்கே நிறைய என்னதான் இருக்கும், grasses தான் நிறையா இருக்கும். Grasses range from short to tall. அந்த grasses எப்படி இருக்கலாம், ஷார்ட்டாகவும் இருக்கலாம், டாலாகவும் இருக்கலாம். Example, savanna grassland. Savanna grassland picture I will show you. This is the savanna grassland. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது வேர்ல்டில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சாவனா கிராஸ்லேண்ட் இருக்குன்னா இங்கே நிறைய அனிமல்ஸ் லிவ் பண்ணும். பாருங்கள் நீங்கள் பார்க்கும் போதே தெரியுது, இங்கே பெரிய பெரிய பஃபலோஸ், எலிஃபென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சாவனா கிராஸ்லேண்ட் வேர்ல்டில் இந்த பார்ட்லலாம், இந்த சைடில் இருக்க சவுத் அமெரிக்கா, இங்கே இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, பங்களாதேஷ், அப்புறம் அசாம், அப்புறம் இங்கே ஆஸ்திரேலியா, இந்த பார்ட்லலாம் சாவனா கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த grassland habitat. Next we will come to the desert habitat. A habitat without much water is called desert habitat. Desert habitat na வாட்டரே இல்லாமல் இருக்கிறதுலையே ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் earthனா டெசர்ட்னு சொல்லுவோம். அங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் இருக்குமா, லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் இருக்கும். டோட்டலாக ஆனுவலாக ஒரு இயருக்கே 25 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் ரெயின்ஃபால் இருக்கும். Deserts cover at least 20% of the earth. earthல 20% எதால் இருக்குது கவர் ஆகிருக்கு, டெசர்ட்னால கவர் ஆகிருக்கு. The plants which grow in this habitat have thick leaves. அதனால் ரெயின் கம்மியாக தான் இருக்கும், வாட்டர் இருக்காது. அதனால் அங்கே இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு எப்படி இருக்குமா, லீவ்ஸ் திக்காக இருக்கும். தட் ஸ்டோர் வாட்டர், அந்த லீவ்ஸ்குள்ளே என்ன இருக்கும், வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வாட்டர் அண்ட் மினரல்ஸ், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த லீஃப்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். The plant like cactus store water in their stems. Cactus plantsலாம் அதோட ஸ்டெம்லேயும் லீஃப்லேயும் அதோட வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதோட லீவ்ஸ் வந்து ரெடியூஸ்ட் டு ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ்னால் தான்ஸ், முள் தான் ஸ்பைன்ஸ்னு சொல்கிறோம். ஸ்பைன்ஸாக மாறிடும். அதோட லீஃப் வந்து நம்ம நார்மல் லீஃப் இப்படி தானே இருக்கும், ஆனால் அதோட லீஃப் வந்து இப்படி தானாக இருக்கும், முள்ளாக இருக்கும். ஏன்னா அது உள்ள அது வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதனால் தே ஹாவ் லாங் ரூட்ஸ் தட் கோ வெரி டீப் இன் டு த சாயில். அதோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், வெரி டீப் இன் டு த சாயில் போகும். பிகாஸ் இட் நீட்ஸ் டு சர்ச் வாட்டர். டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் ஹேபிட்டட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் ஹேபிட்டட் இருக்குன்னா, ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், செமி ஆரிட் டெசர்ட்ஸ். செமி ஆரிட் டெசர்ட்ஸ் அப்படின்னா, ஆரிட் அப்படின்னா நிறையா ரொம்பவே ட்ரையாக இருக்கும், அங்கே எந்த வெஜிடேஷனுமே இருக்காது, நோ ஆர் லிட்டில் ரெயின், அப்படி இருக்கிறதுக்கு பேர் செமி ஆரிட். செமினா கொஞ்சம் டெசர்ட்டாக இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த டெசர்ட் பிளான்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிருக்கும், அதுக்கு பேர் தான் செமி ஆரிட் டெசர்ட்ஸ். அடுத்தது கோஸ்டல் டெசர்ட்ஸ். கோஸ்டல் டெசர்ட்ஸ்னால் சீக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா வந்து டெசர்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து கோஸ்டல் டெசர்ட். அடுத்தது கோல்டு டெசர்ட். கோல்டு டெசர்ட்னால் ரொம்பவே கோல்டாக இருக்கும் அந்த டெசர்ட், ஆனால் அங்கே எந்த ட்ரீஸ்லாம் பிளான்ஸ்லாம் க்ரோ ஆகாது எக்ஸப்ட் டெசர்ட் பிளான்ஸ். எக்ஸாம்பிள், என்னென்ன அங்கே டெசர்ட் ஹேபிட்டட்டில் என்னென்ன பிளான்ஸ் க்ரோ ஆகும்னா, கேக்டஸ், நம்மளுக்கே தெரியும் சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கேக்டஸ், அகேவ், ஆலோ அண்ட் பிரையோஃபைலம். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ். பாருங்கள், இங்கே ஒரு பிளான்ட் பேர் கொடுத்துருக்காங்க. So this is a type of cactus. Agave, aloe and bryophyllum. I'll show you a picture of agave. பாருங்க, agave இப்படி தான் இருக்கும். aloe பிளான்ட்டோட வெரைட்டி, ஆலோவேராவோடது agave. Now fact file. Thar desert, also called the Great Indian Desert,
is an arid region of rolling sand hills on Indian subcontinent. Thar desert oda picture kaamikren. See, this is Thar desert. Indian subcontinent la enga iruka and அது எப்படி இருக்குமா கிரேட்டஸ்ட் இந்தியன் டெசர்ட் இந்தியாவில் இருக்கிற பெரிய டெசர்ட்டில் ஒன்று இந்த தார் டெசர்ட். இது வந்து ஆரிட் ரீஜன், அங்கே வந்து ஒன்றுமே இருக்காது, ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதில் நிறையா சாண்ட் ஹில்ஸ் இருக்கும், மணல் குன்றுன்னு சொல்லுவோம் இல்லை, நிறைய சாண்ட் ஹில்ஸ் இருக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் பார்ட்லி இன் ராஜஸ்தான் ஸ்டேட். இது வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்லேயும் பாதி வந்து இதுதான் ராஜஸ்தான் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் ராஜஸ்தான் ஸ்டேட். ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் மிச்சம் பார்ட்லி இன் பஞ்சாப் அண்ட் சிந்த் ப்ரொவின்சஸ் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான். இதுதான் பாகிஸ்தான் கண்ட்ரி, இதுதான் நம்ம பார்டர், இந்தியா பார்டர். பாகிஸ்தான் கண்ட்ரியோட ஈஸ்ட் சைடில் இதுதான் சிந்த் ரிவர். பஞ்சாப் சிந்த் ப்ரொவின்சஸ்னால் பவுண்ட்ரியோட இந்த பார்ட்லேயும் இங்கேயும் இருக்குது. பாகிஸ்தானில் ஈஸ்டர்ன் சைடில் ஆஃப் பாகிஸ்தான்லேயும் ராஜஸ்தானோட மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸையும் இந்த தார் டெசர்ட் கவர் பண்ணியிருக்கு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதுதான் சிந்த் ரிவர், இண்டஸ் ரிவரோட இந்த சைட் பாகிஸ்தானோட இந்த சைடு எல்லோ கலரும், இந்த சைடு ராஜஸ்தானோட இந்தியாவில் ராஜஸ்தானோட ஒரு பார்ட்டில் ஒரு சம் பார்ட்ஸையும் இந்த தார் டெசர்ட் கவர் பண்ணியிருக்கு. We'll see one activity, the last one. Activity 5. Visit a nearby nursery. Choose any 10 varieties of plants. ஒரு நர்சரிக்கு போகிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிளான்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை கலெக்ட் பண்ணுறீங்க. அண்ட் அரேஞ்ச் தேம் அண்டர் அப்ராப்ரியேட் ஹேபிட்டட்ஸ். அது எந்த ஹேபிட்டட்டில் க்ரோ ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. Now we'll go to the homework part 2. Distinguish between terrestrial and aquatic habitat. இதை ஃபுல்லாக ரைட் பண்ணுறீங்க in your subject note. Distinguish between terrestrial and aquatic habitat. Answer terrestrial habitat போட்டு they are found on land. They include desert, grassland, forest, farms, towns and cities. They are classified into 3 types such as desert habitat, grassland habitat and forest habitat. Example, anga grow agra trees la rubber tree, teak tree, neem tree, etc. அடுத்தது aquatic habitats. They are found in water. They include areas permanently as well as occasionally covered by water. They are classified into 2 types such as freshwater habitat and marine water habitat. Example, lily, lotus, marine algae, sea grasses. So this you'll be writing it in your subject note in the question. Apro in the question, identify the desert plants from the following. கேக்டஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரலா கொடுத்துருக்காங்க, மேங்கோ அண்ட் ரோஸ். இதில் எது டெசர்ட் பிளான்ட்? கேக்டஸ் பிளான்ட், பிகாஸ் இட் க்ரோஸ் இன் டெசர்ட்ஸ் அண்ட் ஆர் ஏபிள் டு ஸ்டோர் வாட்டர் இன் தேர் ஸ்டெம். ஹைட்ரலா வாட்டர் பிளான்ட், மேங்கோ அண்ட் ரோஸ் terrestrial plants or land plants. So that's all. Before that you will be writing this activity also. Activity 5 பாருங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் காமிச்சேன், செகண்ட் கொஸ்டினும் நான் காமிச்சிட்டேன், தேர்ட் கொஸ்டின். ஆக்டிவிட்டி 5 உங்களோட நர்சரிக்கு போய் கொஞ்சம் நிறையா, நர்சரிக்கு இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபியூ பிளான்ஸை கலெக்ட் பண்ணி அதை செப்ரேட் பண்ணும், என்னென்ன டைப் ஆஃப் ஹேபிட்டட்டில் அது க்ரோ ஆகும்னு நம்மளே எழுதிக்கலாம். மேங்கோ, நீம், பேம்பூ அதெல்லாமே எங்கே க்ரோ ஆகும்? ஃபாரஸ்ட் ஹேபிட்டட்டில் க்ரோ ஆகும், இல்லைன்னா டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட் லேண்டில் எங்கே வேணால் அது க்ரோ ஆகும். அடுத்தது ரோஸ், ஹைபிஸ்கஸ், ஜாஸ்மின் அது எல்லாமே லேண்டில் க்ரோ ஆகிற பிளான்ட், அதனால் டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட். சி ஆப்ஷன் பாருங்கள், லாட்டஸ், வாட்டர் லிலி, வாட்டர் ஹயாச்சின்த் அதெல்லாம் எங்கே க்ரோ ஆகும்? அக்வாட்டிக் ஹேபிட்டட்டில். அகேவ்,
ஆப்பொன்டியா ஆப்பென்டியா வந்து டெசர்ட் ஹேபிட்டட்டில் க்ரோ ஆகும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி 5 இது அப்படியே நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.